இல்லை சார், நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, தானா ஒரு நாள் மாறும் அப்ப பாத்துக்குவோம் அப்படின்னு உட்காந்துக்கிற மாதிரி. தானால் இதுக்கு எதுக்கு சார் எனக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர்? என்ன சார் புரியல எனக்கு. எதிர்க்கட்சி வேலையை எதிர்க்கட்சி செய்யும். என்ன செய்து அதை சொல்லுங்க, அதுதான் கேட்டுட்டு. என்ன செய்யுமோ அதை செய்யும். இப்ப எங்களை பொறுத்தவரை இந்த இந்தியா கூட்டணியை பலப்படுத்துவோம். இந்தியா கூட்டணியை பலப்படுத்தி அடுத்தடுத்த தேர்தலை வந்து சந்திப்போம். அது சொல்லுங்க, எது எப்படி பலப்படுத்துவீங்க? இப்போதைக்கு பலமா தான் இருக்கு. ஒரு சில கட்சிகள் வந்து விலகிறோம் சொல்றாங்க. நாளைக்கு வரலாம், எதுவும் நடக்கலாம். அது தேர்தல் எப்ப தெரியுமா நடக்கும்? தேர்தல் நெருக்கம் வரும்போது தான் அவங்களுக்கு உள்ள பிரச்சனை. மசோதா அடுத்த மாசம் வருது. வரட்டுமா? மான்சூன் செஷன் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு என்ன பதில் நான் கேட்கிறேன்? ஒரு மசோதா நிறைவேறுதுன்னு வச்சுக்கோங்க, அதோட உலகம் இருண்டுருமா, இந்தியா மூடிடுமா? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. டீலிமிட்டேஷன் பில்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி தோக்கடிச்சிங்கல்ல, அப்ப எதுக்கு அப்படி பட்டாசு அடிச்சு கொண்டாடிங்க, பாயசம் எல்லாம் கொடுத்தீங்க? அவங்களால முடிஞ்சு அத முறியடிக்கும் போது ஒரு இது இருந்துச்சுல்ல, இப்போ அதை அவங்க சாதிச்சிருவாங்க. இப்ப திருப்பி இப்ப முறியடிக்கணும். முறியடிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் முயலும். முறியடிக்க முடியலைன்னா அதுதான் நடக்கும். எது நடக்குமோ அதுதான் நடக்கும். நான் மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன இல்ல என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறேன், நீங்க ஏதோ எதிர்பார்ப்பீங்க. நான் எதிர்பார்க்கலாம் நான் சொல்ல முடியாது. நான் சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, எது நடக்குமோ அதை யாரும் தடுக்க முடியாது. அதை தடுக்கிறதுக்குள்ள முயற்சியை செய்யணும். அதையும் தாண்டி ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா அதை ரெக்டிஃபிகேஷன். நாளைக்கு ஒரு மாற்றம் வரும் பொழுது எல்லா காலமும் ஒரே பிஜேபி போயிருக்க முடியாது. இப்போ 400 இடங்களுக்கு போறோம்னு சொன்னாங்க, 240க்கு வரலையா? இந்திய மக்கள் தான் அதை செஞ்சாங்க. இன்னைக்கு முழு மெஜாரிட்டியோட இல்ல. எக்ஸாக்ட்லி, இந்திய மக்கள் தான் செஞ்சாங்க. காங்கிரஸ் என்ன வந்துச்சுன்னு கேக்குறேன். அதை தான் கேட்கிறேன். காங்கிரஸ் 50ல இருந்து 100 வந்துச்சு. அதுதான் சொல்றேன், அது ஏதோ மக்களா பார்த்து செஞ்சது. நீங்க என்ன பண்றீங்க? ரெண்டுமே மக்களால் தான் நடக்கும். நான் அதைத்தான் ஆரம்பத்தில் சொல்றேன். நான் தொடர்ந்து சொல்றேன், மக்களால் தான் எல்லாம் நடக்கும். யார் இந்தியா கூட்டணி இருக்கிறவங்க இருப்பாங்க, போறவங்க போவாங்க, போயிட்டு நாளைக்கு வருவாங்க. எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லமா. அதனால வந்து இன்றைக்கு பிஜேபி செய்யக்கூடிய வேலையெல்லாம் பாக்குறாங்க. கடந்த தேர்தல் நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. கடந்த தேர்தல் எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். கடந்த தேர்தல்ல பார்த்தாங்க 300ல இருந்து 400 போறோம்னு தான் எல்லாம் எதிர்பார்த்தோம். ஏன்னா நம்ம ஊர்ல நம்ம ஜெயிக்க போறோம்னு நினைச்சோம். நான்லாம் திமுக தான் வெற்றி பெறும் நினைச்சேன். நடந்தது என்ன? நமக்கு மேல ஒருவன் இருக்கான் இல்லையா, நாளும் தெரிந்த தலைவனலான்னு சொல்றோம் இல்லையா, அவங்க தான் மக்கள் தான். மக்கள் போக்கு தான் மகேசன் போக்கு. அதனால தமிழ்நாட்டில் என்ன எதிர்பாராதுன்னு நடந்துச்சா இல்லையா, அது மாதிரி இன்னைக்கு பிஜேபி அசுர பலத்தோட எல்லாமே செய்யலாம். எல்லா ஊடக பலம் அதுக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆட்சியில் இருக்கும்போது எல்லா பலமும் இருக்கு. அடுத்த நாள் என்ன நடக்கும்? அதனால இன்னைக்கு நாகராஜ் எல்லாரும் பேசுறதுனால தான் நான் வந்து அந்த சப்ஜெக்ட்ல போல. ஒவ்வொரு மாநில சிவசேனாவை என்ன பண்ணிருக்காங்க, நம்முடைய மம்தா பானர்ஜிக்கு எதிராக தெரியுமா? அது இப்ப நான் சொல்ல அவசியம் இல்லை. உங்க ஸ்டாண்ட் புரிஞ்சிச்சு.